பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 எப்ப ஆரம்பிக்க போது? எந்த மாதிரி போட்டியாளர்கள்லாம் கலந்துக்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 9 சீசன் வெற்றிக்கு அப்புறமா இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 லான்ச் பண்ண போறாங்க. 7வது சீசன் வரைக்கும் கமல் சார் பிக் பாஸ தொகுத்து வழங்கினாரு. அவரு வெளியேறதுக்கு பிறகு 8வது சீசனையும் 9வது சீசனையும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இப்ப ஆஸ் யூசுவல் 10வது சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கிறத ப்ரோமோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்பொழுதுமே பிக் பாஸ் உள்ள போறாங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து சோஷியல் மீடியால ஃபேமஸா இருக்கணும். இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபேமஸான ஆளா இருக்கணும். ஆனா இப்ப வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற அடிப்படையில பொதுமக்களும் இந்த ஷோல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற மொழிகள்லாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு தான் தமிழ்ல பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கும். தோராயமா அக்டோபர் மாசத்தோட முதல் வாரத்துல பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க. இந்த சீசன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த மொழிகள்லயும் அதாவது தமிழ், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, தெலுங்குன்னு சொல்லி 5 மொழி பிக் பாஸ ஒரே நாள்ல செப்டம்பர் 6ஆம் தேதி லான்ச் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாம். இதுக்கிடையில பிக் பாஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆகிறவங்க தான் பிக் பாஸ் உள்ள போக போறாங்க. இந்த கேம் ஷோவை கண்டக்ட் பண்ண போறதுக்கு ஏற்கனவே பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு 4 போட்டியாளர்கள் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பிக் பாஸ் ராஜு, அடுத்தது மாயா, பிக் பாஸ் ஆரி, கடைசியா ஓவியா. இந்த 4 பேர் தான் பிக் பாஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஹோஸ்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணி போட்டியாளர் வீட்டுக்குள்ள சூஸ் பண்ண போறாங்க. இதுக்கிடையில செப்டம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போற இந்த பிக் பாஸ்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுல முதல் பேர் யார் அடைபட்டு வந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது சீரியல் நடிகை ஜனனி அசோக். இவங்க எக்கச்சக்கமான சீரியல் நடிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு இப்ப சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா கிளாமரான போட்டோஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எப்படி போன சீசன்ல அரோராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த சீசன்ல ஜனனி அசோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா குக்கு வித் கோமாளியில ஒன் ஆஃப் த கோமாளியா இருக்கக்கூடிய டாலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதாம். அவங்களையும் வந்து பிக் பாஸ் டீம் வந்து அப்ரோச் பண்ணிருக்கிறதாவும் இன்னும் வந்து அவங்க வந்து முடிவை அறிவிக்கல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததா கேபிஐ சரத் அப்படி இல்லைன்னா கேபிஐ ராமர், இந்த 2 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க கலக்கப்போதையார் டீம்ல வந்து உள்ள போவாங்க. ஏற்கனவே வந்து அமுதவாணன் போயிருக்காரு. பல செலிபிரிட்டிஸ் வந்து கேபிஐல இருந்து போயிருக்காங்க. அந்த வரிசையில ராமர் அப்படி இல்லைன்னா கேபிஐ சரத் வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கா. இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய குரேஷ் இருக்காருல்ல, அவர்கிட்ட 2-3 சீசனாவே அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் எல்லா சீசன்லயுமே வந்து தட்டி கழிச்சிட்டே போயிருக்காரு. இந்த சீசனாவது அதை அப்ரோச் பண்ணதை எடுத்துப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லி கேரக்டர் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் ஃபரினா ஆசாத். இவங்களையும் சீசன் 6ல இருந்தே அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்களும் ஓகே சொல்லல. ஆனா இந்த சீசன்ல அவங்க ஓகே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தகவல் கிடைச்சிருக்குது. கடைசியா ஏதாவது ஒரு சிங்கர், அது வந்து தேவயானி மகள் இனியா வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஏற்கனவே சரிகமபா ஷோல கலந்துக்கிட்டதால அவங்க மியூசிக்ல ஆர்வமா இருக்காங்க. பிக் பாஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்களான்னு தெரியல. இப்ப சொல்லிக்கூடிய இந்த பட்டியலே ரொம்ப வைட்டான லிஸ்ட் தான். இதுல யாராவது ஒருத்தவங்க உள்ள போனாலே வைட்டா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு கண்டஸ்டன் உள்ள போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.